ஜனவரி மாதம் 20ஆம் தேதி எனக்கு போட்டால் வேண்டாம். அதுக்கு பிறகு உன் பிள்ளைக்கு தெளிந்த ஆரோக்கியமும் மன தெளிவும், என்ன தெளிவு, மன தெளிவும் கிடைத்து தெளிவாக என்னைய பார்க்க வர்றதுக்கு நான் வர வச்சிருந்தேன், காப்பாற்றி தந்துருந்தேன். வேறு என்ன வேணும்? தொழில் உனக்கு புதுமையாக உருவாக்கி தரேன். அது வியாபார ஸ்தாபனமாக இருக்கும். ஏன் பேரை போட்டு நடத்திக்கா, பக்கத்தில் வா, இந்த கனியை அறுத்து தேய்ச்சிக்கா, வலியெல்லாம் போயிடும், போய்க்குவா. கர்ப்பசாமிக்கு பிள்ளையின் திருமணம் பற்றி கேட்க வந்தது யாரு? யாருடைய திருமணம்? கால் வந்துட்டு வா. எத்தனை வயசாச்சு? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வா. யார் சாமி நீங்கள்? கருப்பராயன் எங்கே இருக்காரு? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்கார். ஒரு பள்ளத்துக்குள்ளே இருப்பார்னு நினைக்கிறேன். ரோட்டை ஒட்டி பள்ளத்துக்குள்ளே இருக்கார். 1 2 3 4 5 6 7 9 சாமி இருக்கு அதில். கால் வந்துட்டு வா. வந்த உடனே ஆடுச்சு. ஏப்பாப்பா, நீ நினைக்கிறது தான் நான் நடத்தணும்னு எனக்கு நான் அவசியமா? நான் தானே வாழ போகிறேன், நீங்கள் தான் மனத்தை மாற்றணும். என்னையா மனத்தை மாற்ற சொல்லுது நீ? அப்படின்னு உன் பிள்ளை உன்னை கேட்டான். கால் வந்துட்டு வா. அப்படி பிள்ளைய காதலிச்சா நம்ம ஈஸியாக கல்யாணம் முடிச்சுக்கலாம். என்னல தம்பி, அப்படி தானே நினச்சே நீ? செவுட்டு அடிச்சு விட ராஸ்கல் உன்னை. உன் பிள்ளை உன்னை மீறி வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலைமை இருக்குடா. போக விடாமல் நிறுத்தி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மன மகிழ்ச்சியோட மரியாதையான கல்யாணத்தை நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. கூப்பிடு கருப்பசாமிய. வாடா மகனே, யார் ஜெயிக்கான்னு பாப்போம். கண்கண்ட தெய்வம் கருப்ப சுவாமிக்கு, குளிர வழிகாட்டு மலையப்பறை கருப்ப சுவாமிக்கு. இந்த கனியை நீ வீட்டுக்குள்ளே கொண்டு போனோடனே அவன் மனநிலைகளில் அவன் மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிரும். அப்படி மெல்ல மெல்ல பெற்றோர்களே தஞ்சம் என்று திரும்பி விட்டாள். ஓடு, சாப்பிட்டு போ. பட்னியாக போனோன்னா அது நடக்காது. வயிறார சாப்பிட்டு போயிடா. சந்தோஷமா சந்தோஷமா. அதே கேள்விக்கு இன்னொரு ஆள் இருக்கலாம்ல. யாரு? வாங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத. உயிரே என்னக்கா செய்யணும்? என்ன செய்யணும்? யாரு போராடி ஜெயிச்சாளா? கண்ணை முடிக்கும். ஐயா, இது என்ன ரகசியம்? அவன் யுத்தத்துக்கு கட்டுப்பட வச்சு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா. கர்ப்பசாமிக்கு திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலி திருநெல்வேலி ஏற்றுக்கலாம். அவ்வளோதான். அன்னைக்கு திருநெல்வேலி வாங்க. திருநெல்வேலி திருநெல்வேலி. மிச்சம்லாம் உட்காருங்கம்மா. மெல்ல ஏக்கா, மெல்ல இருந்தீங்க. பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? பொதுவாக கேட்டால் தெரிவிட்டு போவோம். என்ன அப்படியா? கேட்டோம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வாப்பா, இதெல்லாம் என்னதுயா? கால் வந்துட்டு வா. புத்தக கடை வச்சுருக்காரா? சியாமலா தேவி ஓனரு.
அதான் புத்தகமாக திருப்பி பார்த்தேன். கால் வந்துட்டு வா. அவர் இருக்காரா இதுக்கேப்ல? ஒரு 2 கனியை என் கையில் கொடுத்துருக்க. 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உன் மனத்துக்குள்ளே கவலை இருக்குது. ஒரு பையன் உருப்படாத வாழ்க்கையை தொடங்கி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் ஒருத்தையை கொக்கி போட்டு வச்சுருக்கான், உன்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கான். அவளை இழுத்துட்டு வந்துடுவானா இல்லை நம்ம இஷ்டப்படி நடக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்குது. கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதி இருங்க, சாமி சொல்லுறத கேளுங்க. காயா பழமா? இது காயா பழமா? உன் விஷயமும் காய் தான்டா, நீ தானே சொல்லுத. இது காயா பழம். என்னை யாரும் வாங்கி திறக்க மாட்டாங்க இதுக்கிட்டு. சரி, நம்ம சொல்லக்கூடாது. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை திருத்தி குடும்ப மரியாதை கெட்டு போகாத அளவுக்கு வாழ வச்சுட்டு தான் போதுமாடா. ஓகே, வேறு என்ன வேணும்? அவன் முடிச்சுட்டு வந்துட்டான்னா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ ஏற்றுக்கிடுவேன். கெட்டிக்கார தாப்பண்டா. உங்கள் அப்பா அப்படியால கிடையாது. கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு திருச்செந்தூர் முருகன் முன்னால் தான் கல்யாணம் முடிப்பான். ஓகே, முடிட்டு போ. எப்படியோ நடந்தால் போதும். என்னடா இந்தாப்பா நடத்தி தரேன், வெற்றி உண்டு, நல்லா இருக்கு. அதே நெல்லை எல்லை வழக்கு சம்பந்தமாக கேள்வி. வழக்கு இருக்காக்கா? வா. என்ன வழக்கு? ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்படியா? கேட்டு பாப்போம். என்னடா ஒன்றும் இல்லையா? உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் தங்கை காளி உங்கள் பின்னால் வந்து நிற்கா, காளியம்மன். அதே மாதிரி சொல்லமாட சாமி அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். 3 ஆண்டு காலங்களாக உறவினர்களாலும் உற்ற நட்புகளாலும் மனவேதனையும் குழப்பமும் நடக்கு. இதனால் நிறைய பணங்கள், மரியாதை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் குழப்பமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை நம்ம பக்கத்தில் நீதியாக நடக்குமான்னு கேட்டேன். ஹைகோர்ட் மகாராஜாவை இடையில பார்த்தீங்களா? அதான் வந்து நிற்கார. கால் வந்துட்டு வாங்க. நீ யாரை பார்த்தியோ உனக்கு சம்பந்தமானவர்களும் அவரை பார்த்துட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நீதிமன்றத்தில் உங்கள் பக்கம் நீதியை வர வச்சு தீர்ப்பு கொடுத்தா போதும்ல. உண்மையிலேயே உங்கள் பக்கத்தில் தான் நீதி இருக்குது. அதனால் அந்த நீதியை விளங்க வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? அவங்க உண்மையிலே ஏமாத்துறாங்களே தவிர அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது, எனக்கு தெரியுதுல்ல. அதில் பாதி அமௌண்ட் வைகாசி மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்தாப்பா, நல்லா இருக்கலாம். இந்தா மகளே, சந்தோஷமா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? யாருக்கு? அது கேட்டு பார்க்குறேன். யாருன்னு கேட்போம். பிள்ளையின் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? அக்காவா? நல்லா இருக்கியா? சும்மா இருக்கலாம். எந்த பிள்ளை? நோனுக்கா என்னெல்லாம் படிக்க? நீ தங்கமான பேலாக இருக்கியா? உனக்கு யார்டா பெண்ணு தர மாட்டோம்னு சொன்னா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். வரலாம். வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை. வா. கடந்த காலத்தில் மனதில் ஒரு அலை தோன்றி மறைந்து விட்டது. அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே இளைஞரும் தோன்றிடுது.
அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ கல்யாண சம்பந்தமான முயற்சி எடுத்து யார் வரா? உங்கள் ஊர் இல்லை சிவன் கோயில் இருக்கோ? சிவபெருமான் வந்து நிற்காரு. கண்ணமுடு கேட்கட்டும். கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருக்கா, வா. சிவபெருமான்கிட்ட கேட்டேன், மகனுடைய விதி எப்படி இருக்கு? சித்திரபுத்திர நாயனார் ஒருத்தர் வந்தார். தீர்க்க ஆயுசும் சுமங்கலத்தன்மையும் இருக்கிற பையன் நீ. தந்தையாருடைய உதவி தக்க வேளையில் பலனில்லாத நிலைகளை பெற்றது. உன்னுடைய தகப்பனுடைய உதவி உனக்கு தக்க வேளையில் பலன் இல்லாமல் போயிடுது. இதான் உண்மை. தந்தையாருடைய வம்ச வழியின்படி இவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும்னு கேட்டேன். தாயுடைய ஆயுளை போல் பெருக்கி இருக்கும். உறவினர்களில் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு உத்தரவு. சொந்தக்காரங்களில் கல்யாணம் முடிக்கக்கூடாது. திருச்செந்தூர் பகுதி செல்லும் வழியில் உனக்கு பெண் இருக்குது. அங்கேருந்து ஒரு துப்பு வரும். அந்த ஏரியாவில் உனக்கு பெண் கிடைக்கும். கல்யாணம் முடிச்சிருவேன். வைகாசிக்குள்ளே அந்த திருமணம் நடந்துடும். கால் வந்துட்டு வா. இப்போ பணி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மர இடைஞ்சல் இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாமல் மாட்டிக்கிடாத அதிலே பணியை செய். 6 மாதங்கள் வரை அங்கே இரு. அடுத்து வேறு வழி கிடைக்கும். இந்தா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? வண்டிகள் நிறைய நிற்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில், வியாபார ஸ்தாபனம். பாளையங்கோட்டை பகுதி யார்? எந்த ஊர்? கரெக்டு. 1 2 3 தலை ஓடு கடையெல்லாம் உங்கள் ஊருக்கு பரவுள்ள இருக்கோ? இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்குகிற கடை இருக்கோ? பரவுள்ள தெரியுத. கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு ஓட பக்கம் வர நீ வாங்க. உங்கள் ஊரில் வீட்டுக்கு பின்னால் ஓடை இருக்காடா? முன்னாடி அந்த ஓடை பகுதியில் ஒரு கோயில் இருக்க சாமி. அது என்ன சாமி? சொல்லமாட்ட சாமி. இன்னும் ஆடிக்கிட்டு வரானே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. ஒன்றரை வருஷ காலம் தொழிலை பற்றியும் பணத்தை பற்றியும் மனவேதனை நடந்துக்கிட்டே இருக்கும். 1 ஜாதகம் குறி கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு தெளிவான விடைகள் நிறைய இடத்துல கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிவான விடைகள் கிடைக்காது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், குலதெய்வத்தினுடைய நடமாட்டத்தின் தன்மை குடும்பத்துக்குள்ளே குறைவு. உள்ளத்தில் உணர்ச்சியும் ஆங்காரமும் இருக்குமே தவிர அருள் பாலிப்பு இல்லை. அதனால் என்ன செய்யுது? அந்த தெய்வத்தினுடைய தொடர்பு நிலை குறைந்த காரணத்தினால் அந்த விளக்கங்கள் பல பேருக்கு கிடைக்கல. இதுதான் உண்மை. அவசியமில்லாமல் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய விதி உனக்கு இருக்குது. ஆனால் உன்னுடைய குலதெய்வம் மறைந்து நின்றாலும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அப்படி ஒரு தீயவை நடக்கவே செய்யாது. உனக்கு வேறு என்ன வேணும்? மகளுக்கு வேலை 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உடல்நிலை சரியாயிடும். கூட்டு வந்துடுங்க. இந்தா ஜெயித்துக்கா. வா மகளே.
பக்கத்தில் வா. உடல்நிலை மட்டுமில்லடா, இன்னொரு குறை இருக்குது, தெது தரேன். இந்த பக்கத்தில் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. சரி, புண்ணியம் கிடைக்கட்டுப்பா. வா. டிஎன்பிஎஸ்சி எழுதினியா? பாஸ் ஆகிட்ட. ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். கருப்பசாமி, என்னுடைய முன்னோர்கள் வம்சத்தில் உள்ள தெய்வம் இப்போதைக்கு எங்களுக்கு துணை இருக்கா இல்லையான்னு ஒருத்தனுடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குப்பா. நீங்கள்லாம் திருநெல்வேலியா? எந்த இடம்? என்ன தெய்வம் அக்கா? முன்னோர்கள் வணங்க குலதெய்வம் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? திருநெல்வேலி எந்த இடம்? புரிஞ்சுக்கிட்டியா? அங்கே இருங்க, வரேன். புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? நெல்லை மாவட்டம் பூரா வந்து நிற்கிறாங்க. சாமி வந்து திருநெல்வேலி கூப்பிடுறாங்க. கோம்பை, கோம்பை எல்லை, கோம்பை. கோம்பை வாங்க, கோம்பை. கால் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் நாளைக்கு அறிக்கை விடணும் நம்ம. சாமி எந்த ஊர் சொல்கிறாங்களோ அந்த ஊர் மட்டும் வரணும். பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் அங்கங்கெல்லாம் வராங்க. கொஞ்சம் பக்கத்தில் வரலாம். ரொம்ப தூரமாக இருந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு நிற்கக்கூடாது. அண்ணாச்சி வரலாம். அம்மா வரையே? யாரு? வீட்டு பக்கத்தில் அம்மா இருக்காளா? யாருப்பா அது? யாரு? அவள் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லுதாங்களே, இந்த சூலம்லாம் நல்லா இருக்கா? பார்க்கல. உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்னா இப்போ இவ்வளவு தானே? கண்ண முடிக்கா? அம்மா நீ குங்குமம் கொடுப்பியா? கொடுத்துருவியா? காலில் வந்துட்டு வா. பாப்பா, அது குலதெய்வம். குங்குமம் கொடுக்க வேண்டியவா குங்குமக்காரி. அவளை கேட்டேன், இந்த சித்திரை திருநாளில் கல்யாணம் சம்பந்தமான அத்தனை வெற்றியும் நடக்கும். அந்த கடன்களையும் நான் தீர்த்துருவேன். சொத்து சொந்தமான குழப்பம் இல்லாமல் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். என்னை நீ கூப்பிடும் பொழுது உன் முதுகில் ஒரு புல்லரிப்பு தோன்றும். நான் வந்துட்டோம்னு அர்த்தம். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு அதே கோம்பை பகுதி பிள்ளையை பற்றி காக்க வந்தது. என்னப்பா செய்யணும் உனக்கு? எங்கே இருக்கான்? என்னாச்சு? கால் வந்துட்டான். தங்க நகை வைர நகை குறை இருக்காது. அந்த ஒரு மகன் இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் உன்னை வந்து சேருவான். அவன் வயத்துக்குள்ளே மறந்து கிடக்கு. உன்னைய மறந்துட்டான். அவனை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன். அது இப்போ நடக்காது. அவனுடைய குணம் பொன் பொருள் நகை இது சொந்தமான எண்ணத்தில் இருக்கே தவிர பாசத்தில் இல்லை. அதனால் அவனை தெளிவு பண்ணி நான் கொண்டு வரதுக்கு 3 ஆண்டு காலம் அவனுடைய விதி உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு இருக்குது. பொறுமையாயிரு. இப்போ 9 மாத காலங்களாக உச்சியில் இருந்து உடம்பு எல்லாம் முழுக்க உனக்கு வலியும் வேதனையும் படுத்தா எந்திக்க முடியாத குறையும் இருக்குது. இதுக்கு செய்வனை வச்சுருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. உன் வீட்டு எல்லைக்குள்ளே பாம்பு நடமாடுது. புரியுதா? அது தெய்வத்தின் சக்தி. ஆனால் விஷப்பூச்சியை உள்ளவரோடாமல் நான் காப்பாற்றிருந்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளே எதுவும் செய்வன இருக்கான்னு பார்த்தேன். நிச்சயமாக அப்படி இல்லை. வீணாக நீ குழம்ப வேண்டாம். என் சக்தி உன்னை காப்பாற்றும். கால் வந்துட்டு வா.
கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றி ஆக்கி தரேன். தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? பணம் வந்து சேர்ந்தாச்சு, சந்தோஷமா இரு. கால் வந்துட்டு வா. அந்த தாத்தா தூக்கி விடு லைட்டா. வாப்பா. ஏலே உதவாக்கரையாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லுதாடா உன்னை. என்ன இவன் என்னத்தை இருக்கான்? போச்சல அதை வாங்குவான் இதை வாங்குவான், ஒரு வண்டிக்கும் ஓட மாட்டான். அவன் என்னத்தை கச்சிருக்கான்? அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கடா. காலில் வந்துட்டு வா. வாப்பா. வண்டியும் நல்லா ஓட்டித்தாரேன். நிறைய கடன்களும் வேதனையும் வச்சுருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளையும் தீர்த்து தெளிவாக்கி தரேன். அப்பப்போ கனவில் சில சமயத்தில் தெய்வம் காட்சி தருவது மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னன்னு புரிய முடியாமல் கிடந்து தவிக்கான். உண்மையா இல்லையா? அதையும் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? பணம் தான் வேணும். சொல்லுடா, பணம் தான் வேணும். இன்னும் ஒரு தரம் சொல்லு. பணம் தான் வேணும். தந்துட்டேன். நல்லா இருக்கா? போயிட்டு வா. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வேப்பிலைக்காரியாக மாரியம்பாள் அந்த எல்லையில் இருக்கா. புரியுதா? உன் மகனுக்கு என்ன கருப்புசாமி? அப்படியா? இடையில சோகமில்லாமல் இருந்தானா? இடையில உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சா? என்ன செஞ்சது? கால் வந்துட்டு வா. சித்திரை மாதத்தில் பெண் அமையும்பா. மனக்கோலமாக வாழ வைக்கிறேன். செய்தி உண்டு. இந்தா நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு என் வாழ்க்கை ஏற்கனவே மன வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுன்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வாடா. கர்மசாமி 2 இடத்துல செய்தி வந்துச்சு. ஒன்று செட் ஆகும்னு நினச்சேன், நடக்கலை. இன்னொன்று அறகுறையான இதாக இருக்குது. ஒரு முடிவு கிடைக்கணும். நடக்குமா நடக்காதா? நீங்கள் நினச்சா நடத்தி வைக்க முடியும். நடத்தி தாங்கன்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. ஒருத்தன் நினைக்கான் அதை மாதிரி எனக்கும் நடத்தி வச்சிடக்கூடாதா அப்படிதான். கண்ணை மூடு. இந்தாடா, இன்னொரு 18 நாளில் இன்னொரு இடம் வருது. அது உனக்கு மனைவியாக மட்டுமே இருக்கும். வச்சு இப்போ இதுக்கு பதில் சொல்லாத. பெண்டிங்காகவே இருக்கட்டும். ஈரோடு அடுத்த அழைக்கிறேன். குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். அத நிலவுக்கு என்னிடம் ஏனடி கோபம். இன்னொரு முறை. நெருப்பாய் மாறியது உந்தன் மலருக்கு என்னிடம். உனக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பேரன் பிறப்பான். என்னடா பேர் வைப்ப? வெங்கடாஜலபதிக்கு. இந்தா இந்த பிரமோத்சவத்துக்கு உட்பட பாக்கியம் வயிற்றில் தோன்றும். வெற்றிகரமாக நடக்கும். இயல்பாகவே கர்மசாமியால் தோன்றும்.
சயின்டிஃபிக் வேண்டாம். வெற்றி அடைஞ்சுவா. இந்தா வேறு என்னப்பா வேணும்? தொழில் தகுந்தமாக கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது, அதில் யாராலையும் இடைஞ்சல்லாமல் காப்பாற்றி தரேன். 2 பேர்கள் உன்னை கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தபால்லாம் போடுறாங்க, மாற்றி தந்துடுறேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. இந்தா நான் வாரம் கூட. நல்லா இருக்கு, போயிட்டு வா. உடுமலைப்பேட்டை பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? ஈரோடு. என்னம்மா குழந்தை? கால் வந்துட்டு வா. என்னம்மா செய்யணும்? உடனே வேணும். அப்படியா? லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குமா? கொடுப்பியா? சரி வேண்டாம். ஈரோடு 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 இதில் யார் வீட்டில் 2 கல்யாணம் முடித்தது? வாடா தம்பி, யாருக்கிட்ட 2 கல்யாணம்? சரி உட்கார், கூப்பிட்றேன். நீ கால் வந்துட்டு வா. என்னடா கொட்டை? நாடா கட்ட கொட்டை. ஏக்கா, எதுவும் கோயிலுக்கு ஆடு கீடு வெட்டுவாங்களா அந்த காலத்தில்? வெட்ட வேண்டியது இருக்கா? சரி, இப்போ செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? போனாடி. கால் வந்துட்டு வா. வா. உன் தோட்டத்தை போய் பார்த்தேன், அந்த எல்லைக்குள்ளே நான் இருக்கேன். அப்பப்போ தண்ணீர் பொங்கி வடியும், ஆனால் விவசாயம் குண்டக்க மண்டக்கான்னு விளையாமல் நஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஐயா, நீ தானே இருக்க, நான் ஏன் இவ்வளோ நஷ்டப்படணும்? கொஞ்சம் காப்பாற்றுப்பா. போட்டி பொறாமைக்குள்ளே ஒரு பொம்பளை வைராக்கியமாக நின்று நான் பாடுபடுதேன், காப்பாற்றி கொடுன்னு கேட்கியான். கால் வந்துட்டு வா. மகத்தில் யார் கொடுத்துருக்காங்க? உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? இந்தா பணச்செலவு இல்லாமல் வேலை வாங்கி தரேன், வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சு வா, ஆனந்தமாக இருப்போ. அதே ஈரோட்டு எல்லை பிள்ளை மகன் சம்மந்தமாகவும் சொத்து சம்மந்தமாகவும் கேள்வி கேட்டு வந்தது. என்னக்கா சொத்து? கால் வந்துட்டு வாங்க. யாரை வேணாலும் சரி போலீஸில் எழுதி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அப்பனாக இருந்தால் நான் ஆத்தாளாக இருந்தால் எனக்கு என்ன? போலீஸில் போய் தீர்த்துக்கிடுவோமா? கருப்புசாமியை சரியாக்கி தரணுமா? கால் வந்துட்டு வா. என்னடா உண்மையை சொல்லி தரணுமா? சாதாரணமாக மூடி மறைச்சு பேசணுமா? ஒரு பொம்பளையால் பாதிக்கப்பட்டு அவன் மயக்கத்தில் பெற்றோர்களை எதிர்த்து நிற்கான், போலீஸுக்கு போகணுங்கிற நிலைமை வந்திருக்கு. தடுத்து நிறுத்தி உங்கள்கிட்ட திருத்தி தரேன். இப்படி வெற்றி உண்டு. பக்கத்தில் வா, காப்பாற்றியாச்சு, போய்ட்டோம். இந்தா பணத்தை வச்சுக்கா, தீர்ந்துடும் போ. சாமி, எனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பீங்களா வைக்க மாட்டேனான்னு கேட்கான். கால் வந்துட்டு வா. இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா நமக்கு என்ன பிரச்சனை? அருமையாக முடிச்சு வைப்போம். என்னம்மா வயது கூடுற பொண்ணாக வருதே, முடிக்கவா வேண்டாமான்னு கேட்கான். என்னடா வயது டிஃப்ரெண்ட்டு நிறைய வருதுல, அதானே உனக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. பார்த்தியா, அதாண்டி 70 வயசுலோட பொம்பளையை கட்டி வைக்க முடியுமா? அவன் வயதுக்கு 2 வயதுக்கு குறைவு இருக்கணும். பதினாலு குறிப்பு பார்த்தாச்சு, ஒன்றுமே அமையலையே. இந்த மாதத்தில் உனக்கு ஒரு பொண்ணு அமையுது, பெரியவர்களால் பேசி தெளிவு பண்ணி தந்துடுறேன்.
உனக்கு ஒரு நல்ல துணையை தந்து வாழ வச்சுருந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சு வந்து என்னையை பார்த்து வெற்றி அடைஞ்சுக்கா, நல்லா இருப்பா, புண்ணியம் மேடம். போ. வேலூர் வேலூர் வே 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 வேலூர். நீ மேலூரா? கால் வந்துட்டு வா. மாவட்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது. வேலூர்னால் வேலூர் தான் வரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் வாழ்வுக்கு எந்த ஆதாரமும் இல்லை கருப்பசாமி, நான் வாழவா சாகவான்னு வந்தேன். இன்னைக்கு உன்னை தூக்கி நிறுத்தி 1 கோடி ரூபாய்க்கு சமானமான சொத்தை தந்து உன்னை வாழ வச்சாச்சு. கால் வந்துட்டு வா. இருக்கட்டும். அந்த முனீஸ்வரங்கிட்ட கேட்டேன், என் பிள்ளை தான்ப்பா, அவன் என் எல்லையில் இருக்கட்டும், அவன் பிள்ளை குட்டிகளை நான் காப்பாற்றுவேன், வாழ வைப்பேன், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறவன்னு சொல்லிட்டான். ஜம்பா வீடு கட்டிக்கா, என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா, வெற்றி அடைஞ்சிக்கா, கோடி பணம் திரட்டிக்கா. கண்ணமுடு, வண்டியை நான் பார்க்கேன். வண்டி ஓடும், கவலைப்படாமல் இரு. வண்டி ஓடும், தொழில் நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் அங்கே தானடா வந்து நிற்கிய, எங்கே போனாலும் அங்கே தானடா வந்து நிற்கிய. சரி இந்த வச்சுக்கா, பறித்து வந்தாச்சு. போயிட்டான். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வேலூர் எல்லை. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாரு? கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா கடன்? எங்க வந்து எங்கம்மா? கால் வந்துட்டு வா. கான்ட்ராக்ட் எடுத்தியா? சில சமயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இடையில 2 வீட்டுக்காரன் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னானா? கால் வந்துட்டுவான். அந்த குற்றம் உன் மேலே தானே தவிர வீட்டுக்காரன் மேலே இல்லை. எல்லார்ட்டையும் டிமிக்கி கொடுக்கலாம், கருப்பசாமிகிட்ட டிமிக்கி கொடுக்க முடியாது. தெரியுமில்ல உனக்கு? உட்காரு. முழுங்கிட்டியா? இப்போ உன்னுடைய தொழில் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு சரிவாகிவிட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய மாதிரி நிறைய ஆர்டர்கள் இப்போ வர்றதே இல்லை. அதே மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் எடுத்ததை முழுமைப்படுத்த முடியாமல் போராட்டமாகவே உன் தொழில் நடந்துச்சு. அதில் உன் மேலே இப்போ கெட்ட பேர் ஆயிருக்கு. அந்த ஃபீல்டில் நீ தலை காட்ட முடியாமல் இருக்க. இதில் சில இடங்களில் ஆர்டரை வாங்கிட்டு பரிபூரணமாகாமல் அடுத்தவன் போய் அதை செஞ்சு கொடுத்துட்டான். அதில் உனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. கால் வந்துட்டு வா. இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு 1.25 மாதம் கால அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருக்கணும். பொம்பளையால் உனக்கு இடைஞ்சல் இருக்கு. பொண்டாட்டியால் இல்லை, வேறு பொம்பளையால். உன்னை பற்றி போட்டு கொடுக்குறவங்க உன் தொழிலில் ஏனைக்கு உன்னை பேசி கொடுக்குறவளே பொம்பளை தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் தொழிலை சிறப்பிச்சு தரேன், உன்னை பக்குவப்படுத்தி கடனை தீர்த்து தரேன். இப்படி வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கும். வா பக்கத்தில். எந்த மனக்குழப்பமும் இருக்காது. உயர்ந்த வாழ்க்கையை பெறுவாய். நல்லா இருக்கும் மகளே. போய்ட்டு வா. அதே வேலூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக கேட்டது யார்? உடல்நிலை சம்பந்தமாக யார்ப்பா? என்னடா செய்து? வீக் மீன்ஸ் கால் வந்துட்டுவாங்க.
நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சத்தம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, பெரியவர் ஆசைக்கு வச்சுருக்காரு செல்லு. இப்பவும் நல்லா இருக்கு, இப்பவும் நல்லா இருக்கு. அப்பா கண்ண முடியுமா? என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்கம்மா? கண்ணை முடிக்காமா, என்னைய நினச்சிக்காமா? கொலஸ்ட்ரால் இருக்குது, சில சமயத்தில் ஹார்ட் பீட் வந்து கூடுதலாக அடிக்கி, என்னம்மா உச்சியில் வந்து ஹீட் இருக்கிறது மாதிரி ஃபீலிங் வந்து தலை சுற்று வருது, சாப்பிட முடியாத குறைபாடுகள் அடிக்கடி தோன்றுது, அனிமிக் ப்ராப்ளம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது, ஹீமோகுளோபின் பவர் வந்து குறைவாக இருக்குது. இதனால் இயற்கையானது தான், இதுக்கு மந்திர தந்திரம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கியூரா குணமாகுமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக குணமாயிரும், சந்தேகம் வேண்டாம். இரவில் படுத்திருக்கும் பொழுது மரண பயம் தோன்றுகிறது, உண்மையா தீய காட்சிகள் தோன்றுகிறது. என்னத்தையோ எந்திரிச்சு உட்காந்து நீ தான் தூங்குறன்னு சொன்னால் குடும்பத்தையே தூங்க விடாமல் கதை பேசிக்கிட்டு இருக்கியான். அதெல்லாம் தப்பு இல்லையா? கால் வந்துட்டுவான். என்னடா உண்மையாம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நல்லா ஆக்கிடலாம். வாமா வா. இப்போ ஓராண்டு காலங்கள் தொழில் சம்பந்தமான மனவேதனையும் பண நஷ்டங்களும் இருந்துக்கிட்டு இருக்கு. இவைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நேரத்தில் தான் என்னையை பார்க்க வந்திருக்கிய. வெற்றி மாலை கொடுப்பா. வீடு சம்பந்தமான ஒரு கவலை உள்ளத்தில் இருக்குது, அதை தீர்த்து உங்களை வீடும் கொடுத்தனமா புண்ணியமாக வாழ வச்சுருந்தேன். என்ன கவலைப்படாதீங்க. அவன் மனது அடிக்கடி தூக்கம் வர மாட்டுக்கு, படிப்பில் கவனம் செலுத்த மாட்டுக்கான்னு சொல்லுதையே. குடும்ப நிலைமைகளை மற்ற மாணவர்கள் மாணவிகளை வச்சு ஈக்குவலைசன் பண்ணுறான், அதில் அவள் திங்க் பண்ணுறான், அதை ஓயாமல் வந்து ஃபீல் பண்ணுறான். அதுதான் காரணம். அதையெல்லாம் மாற்றி உங்களை புனிதமாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு வாடா மகனே, புண்ணியம் மனது வா. இந்தா ஓடியா, எந்த நோய் நொடி இல்லை, ஆயுள் திலமாக இருப்பேன், சந்தோஷமா இரு பாப்பா. ஆனந்தா, இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வருமா உனக்கு? ஏய் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஸ்பீக்கிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன், கிராமர் சரியாக வரலையே. யார்கிட்ட போய் சொல்லுது பிளாக்? நல்லா படிக்க வச்சுருவான், சந்தோஷமாக இருங்க. லிட்ரேச்சர் படிக்க வச்சுட்டு ஐஏஎஸ் எழுத சொல்லு, பாஸ் ஆகிடுவான். ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கர்மசாமி, எனக்கு எந்த தொழிலை பார்த்தாலும் கொஞ்சம் நஷ்டமும் வேதனையுமா இருக்குது, அதுக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு கேட்டு வந்திருக்கான். வாப்பா, கால் வந்துட்டு வா. தம்பி சாப்பிட்டு போகணும்ப்பா. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கா. இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆகணும், அதுதான் முக்கியம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வானே. என்ன பழனிசாமி? நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. என்னப்பா, எதையோ பெரிய லாபத்தை அடைஞ்சிடலாம்னு சொல்லி பணத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து இப்போ வேதனையில் வந்து நிற்கிறியே. கால் வந்துட்டு வா. சதுர்முகன், வேறு என்னப்பா வேணும்? நல்ல நடத்தி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். இப்போ இழந்த பணத்தை வாங்கி தரேன், ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கும். எல்லோரும் போய் உட்காருங்க, வாரேன்.